அருள் அல்லது யாது எனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல். அருள் எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமல் இருத்தல். அருள் அல்லாதது எது என்றால் உயிரை கொல்லுதல், அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது. அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல். இது எந்த தலைப்புல வருது அப்படின்னு கேட்டா, புலால் மறுத்தல். ஊன் உணவு, இந்த மாமிச உணவு சாப்பிடுறது, அதை மறுக்கிறது, புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு ஹெட்டிங். அதுல ஒரு 10 குறள்கள் எழுதியிருக்கிற இடத்துல வரும். இப்ப இந்த குறளில் இந்த பாடலை நேரடியாக பார்த்தா நமக்கு அதனுடைய பொருளே புரியாது. அருள் அல்லது, அப்ப அருள் அல்லதுன்னா அருளுக்கு நேர் மாறுபட்டது, நெகட்டிவாக இருக்கிறது அருள் அல்லது. அந்த அருள் அல்லது எது அப்படின்னு சொன்னா கொல்லாமை கோரல். கொல்லாமை என்பது உயிர் கொலை செய்யாம இருக்கிறது. கோரல் அப்படின்னா விரும்புவது, நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு. இப்ப அதுக்கு பொருள் எடுத்து பாருங்க. அருளுக்கு புறம்பானது எது அப்படின்னு சொன்னா, அருளுக்கு புறம்பானது, அருள் அல்லது என்பது அருளுக்கு புறம்பானது. அருளுக்கு புறம்பானது எது அப்படின்னு சொன்னா கொல்லாமை கோரல். கொல்லாமை என்பது உயிர்களை கொலை செய்யாமல். இப்போ அருள் அல்லது அது கொல்லாமை கோரல் அப்படின்னா, கொல்லாமை உயிர் கொலை செய்யாமை, அதை நடைமுறைப்படுத்துறது, விரும்புவது, அது அருளுக்கு புறம்பானது. அடுத்தது அந்த அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல்ங்கிறதை எப்படி பிரிச்சு நம்ம படிக்கணும் அப்படின்னா, பாடல்கள் எல்லாம் எப்படி பிரிக்கணும், எதை எதையும் சேர்க்கணும், எப்படி பொருளை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா, அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் எப்படின்னா, அருள் யாதெனில், அருள் யாதெனில் கொல்லாமை, கொலை செய்வது அருளுக்கு புறம்பானது. அந்த அருள் அப்படின்னு சொன்னா கொல்லாதிருத்தல் கொல்லாமை. அப்ப அருள் யாதெனில் கொல்லாமை, அருள் அல்லது அருளுக்கு மாறானது கொல்லுவது. ஆக அந்த அருள் அல்லதுங்கிறத, அல்லதை ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம தனித்தனியாக பிரிச்சு பார்க்கிறது. அருள் யாதெனில் கொல்லாமை, அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல். அப்ப அந்த பொருள் எளிமையாக நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப அதுக்கு அடுத்த இதுல பொருள் அல்லது அவ்வூன் திணல். இப்ப அங்க பொருள் இருக்குது, அல்லது இருக்குது, பொருளுக்கு புறம்பானதுன்னு இருக்குது. அந்த ஊன், அந்த மாமிசம், அதை சாப்பிடுறது. இப்போ அருள் அதை பிரிச்சு எடுத்தா அவ்வூன் திணல் இல்ல. அந்த ஊனை சாப்பிடுறது அருளா இல்ல. அப்போ அருள் என்பது, அந்த பொருள் என்பது, இப்ப என்ன பொருள் இங்க வருது நமக்கு? பொருள் என்பது அர்த்தம் அப்படிங்கிற பொருள்ல தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். பொருள் அப்படின்னு சொன்னா அர்த்தம், மீனிங் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அல்ல. இப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்ப இந்த பொருளுக்கு கூட நம்ம நிறைய பேர் பொருளை சரியாக தெரிஞ்சுக்கலாம். யார் யாரு என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றது எது சரி அப்படின்னு நம்ம கேட்கறது தான் அப்படின்னா பொருளை நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கணும். அங்க அல்ல, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மான பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். பொருளே இல்லாதத பொருள் பொருள்னு நாம நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட இருள் நிறைந்த ஒரு பிறப்புல நாம இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு மகிழ்ச்சி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு வரும். ஆக இருள், அருள், பொருள் இதெல்லாம் அப்படி சொல்லி வரும்போது இறை தத்துவத்தை சொல்றாங்க. அந்த இறைவன் தான் பொருள், இறைவன் மட்டுமே பொருள். மற்ற அத்தனையும் பொருள் போல தோற்றத்தில் இருக்குது, ஆனா அழிஞ்சு போயிடும். தோன்றுகிற பொருட்கள் அத்தனையுமே தோற்றம், பொருள் என்பது ஒரு மாசாக இருக்கிறது, ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறது. இது எல்லாமே அழிஞ்சு போகுது. அப்ப அழிஞ்சு போகிற ஒன்று நேற்றைக்கு இல்லாம இருந்தது, இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு இல்லாம போட போகுது.
ஆக தோற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய மறைவும் இருக்கிற எந்த ஒன்றும் அதை பொருள் என்று நாம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது ஒரு காட்சியாக இருக்குது, அது ஒரு சீனாக இருக்குது, அது ஒரு தோற்றமாக இருக்குது, அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன இருக்கிறதெல்லாம் பொருள் பொருள் பொருள்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பொருள் என்பது எந்த காலத்திலேயே அப்படி அப்படியே இருந்தால் அதை பொருள்னு சொல்றோம். அப்படி இருக்கிறது எது? அந்த இறைநிலை ஒன்றுதான். ஆக இறைநிலை பொருளாக இருக்கும், மற்ற தோற்றங்கள் அத்தனையும் ஒரு காட்சியாக இருக்கும், அது மறைந்துவிடும். இப்படி பார்க்கும்போது பொருள் என்பது அந்த இறைநிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? அந்த பொருளை பற்றி நம்ம தெரியாம பொருள் அல்லவற்றை, அந்த இறைநிலை இல்லாதவற்றை, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்கிறோம், அதை நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த பிறப்பு இது அறியாமையில வரக்கூடியது, அதை அறியாமையில உணரக்கூடிய இந்த மனிதர்கள் தான் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கடவுளை பத்தி மறந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, அந்த நிலை தத்துவத்துல எல்லாமே அப்படி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய வீடை கட்டிக்கிறோம், சந்தோஷமா வீடை கட்டிக்கிறோம், ஜாலியா அதுல குடி இருந்துக்கிறோம். அந்த வீட்டுல நாம கடைசி வரைக்கும் இருப்போம்னு நினைச்சுதான் நாம கட்டிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் ஓடி போயிடுறோம். அந்த வீடு இருக்குது, நாம போயிட்டோம். இப்ப திடீர்னு நம்ம கடனை வாங்கிட்டு அந்த வீடை கட்டி இருக்கிறோம், கடன்காரருக்கு காசு கொடுக்க முடியல, அவன் ஜப்திக்கு வந்துடுறான், அந்த வீட்டை எடுத்துட்டு போயிடுறான். இப்பவும் அந்த வீடு எல்லாம் போயிடுச்சு. திடீர்னு அந்த வீடு இருக்குது, சுனாமி வந்துருச்சு, அந்த வீடு இருந்த இடமே தெரியாம அந்த இடத்துல வெட்டாந்தரியா போயிடுச்சு, இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. இப்ப அத பொருள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது, நம்பிட்டு இருக்கிறதுக்கு வாழ போயிடுச்சு. ஆக இப்படி அழிந்து போகிறது எல்லாம் பொருள் பொருள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது போல இங்க ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் பொருள் அல்லது, அந்த பொருள் அல்லது அவ்வூன் திணல் அப்படின்னு வரும்போது அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய நிலை. இங்க பொருள் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நாம சாப்பிடும் போது இங்க அதுக்கு நம்ம என்ன பொருள் சொல்லணும்? அதுக்கு மீனிங்ன பொருள் வராது. அங்க இறைவன் அப்படின்னு நேரடியாக பொருளும் அங்க வராது. இப்போ மாமிச உணவு சாப்பிடுறது, மாமிச உணவு சாப்பிடாது, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இந்த தன்மை எடுக்கும் போது புலால் உணவு சாப்பிடாம இருக்கிறவங்க, அதை மறுத்து சொல்றவங்க, அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? பண்பாளர்கள், அன்பு செய்பவர்கள், கருணை செலுத்துபவர்கள், மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை தராதவர்கள். இப்ப நம்ம ரெண்டோளுக்கு பண்பாடு சொல்றோம்ல, நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். இங்க உடம்ப அழிச்சுக்கிறோம், சாப்பிடுறோம், அதனுடைய உயிர் அழிச்சுக்கிறோம், கொலை பண்ணிடுறோம். ஆக உணவாக சாப்பிடுறோம், அதனுடைய உயிரையும் கொலை செஞ்சிடறோம், அதனுடைய சுதந்திரத்தை பறிச்சிடறோம், அதனுடைய உடமையை நம்ம பறிச்சுக்கிறோம். ஆக இப்படி விலங்கின பதிவாக விலங்கின செயல்களாக நாம் செய்யும் போது அந்த செயல்களை, அந்த மாற்று செயல்களை, அந்த தவறான செயல்களை இப்ப நாம என்ன வாழ்க்கைன்னு சொல்றோம்? அறத்திற்கு புறம்பான மர வாழ்க்கை சொல்றோமா இல்லையா? அறத்திற்கு அப்பாற்பட்டது. ஆக மனிதனுடைய வாழ்க்கையை நெறியான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, சரியான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அற வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். அந்த அறநெறி வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற முறையில அந்த அறநெறி வாழ்க்கையை நம்ம எடுத்து சொல்லிடுறோம். அப்போ துன்பத்தை தருவது எல்லாம் அறத்திற்கு மாறானது. துன்பத்தை தருவது அது பிற உயிர்களுக்கோ மற்றவர்களுக்கோ துன்பத்தை தருவதாக இருந்தால் அது மரம், இன்பத்தை தருவதாக இருந்தால் அறம். அப்போ அறம் அறம் சார்ந்தது அப்படின்னா இப்போ ஊன் சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது, இது அறத்துக்கு புறம்பானது. ஊன் சாப்பிடுவது அறத்துக்கு புறம்பானது, ஊன் சாப்பிடாம இருக்கிறது அற வாழ்க்கை. அப்ப இங்க பொருள் என்று நாம சொல்லக்கூடிய அந்த பொருள், அந்த அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறநெறி வாழ்க்கை சார்ந்த பொருளாக அறம். அப்ப அறம் என்பது இங்க பொருள், அந்த பொருள் என்பது ஊன் சாப்பிடாம இருக்கிறது அறம். இப்போ அந்த அறத்துக்கு மாறானது அறம் அல்லது அந்த ஊனை சாப்பிடுறது. இப்ப அந்த பொருள் கரெக்டா நமக்கு செட் ஆயிடும். அறம் அல்லது, அதாவது பொருள் அல்லது அவ்வூன் திணல், அந்த ஊனை சாப்பிடுறது அறத்துக்கு புறம்பானது, அந்த பொருளுக்கு அப்பாற்பட்டது. இந்த பொருள் என்பது அறம், அப்ப பொருளுக்கு அப்பாற்பட்டது. இப்படி ஒரு பொருள் வந்து இப்ப இந்த ஊன், அந்த ஊன் சாப்பிடுறது
இதை பத்தி எல்லாம் நமக்கு நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா வேண்டாமா? இங்க மனவளக்கலையில வந்தா நான் வெஜிடேரியன் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, சாப்பிட்டா என்ன ஆயிடும், தவம் கிடைக்காதா, இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? நான் வெஜிடேரியன் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கிறாங்க சொல்லுங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது சாப்பிடாததுங்கிறது எதை அடிப்படையாக வச்சு இந்த கேள்வியை கேட்கிறாங்க? ஒரு உயிரை கொலை செய்யறது, ஒரு உயிரை கொலை செய்யறது, அதை சாப்பிடுறதுங்கிறத வச்சுதானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கரெக்டா? ஒரு உயிரை கொலை செய்வது, பிற உயிர்களுக்கு துன்பம் தராதது. இப்ப அறம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப பிற உயிர்களுக்கு துன்பம் தராதது, பிற உயிரை கொலை செய்வது, அந்த ஊனை சாப்பிடுவது அப்படிங்கும் போது எல்லாம் நாம இதைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ மனிதர்கள் நான் வெஜிடேரியன் சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். வெஜிடேரியன், இந்த வெஜிடேரியன் என்ன சாப்பிடுறாங்க? காய்கறிகள், இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுறாங்க. இலை, இலையோடு சேர்ந்து காம்பு, அதனுடைய கனி, அதனுடைய காய், அதனுடைய தண்டு, அதனுடைய வேர், அந்த வேர்ல இருக்கக்கூடிய கிழங்கு, இதெல்லாம் சாப்பிடுறாங்க. கரெக்டா? இந்த தாவரத்துக்கு, இந்த மரத்துக்கு உயிர் இருக்குதா இல்லையா? தாவரத்துக்கு, மரம், செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குதா இல்லையா? எஸ்ஸா நோவா? எஸ், இருக்குது. இப்ப அதையே நீங்க சாப்பிட்டா நீங்களும் உயிர் கொலை செய்யறீங்களா இல்லையா? ஆமா. அப்ப நான் வெஜிடேரியன் சொல்லி அப்படியே காலரை தூக்குறது என்ன அர்த்தம்? நீ தான் கொலை செய்யற, நீ தான் சாப்பிடுற, அப்ப நீ தான் பாவம் செய்யற. அவன் கண்ணுக்கு தெரியற ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சு சாப்பிடுறான், நீ கண்ணுக்கு தெரியாது, உணர்ச்சியே தெரியாம அம்போடு ஒரு பக்கத்தில் நிக்கிறது இந்த செடி கொடிகள் எல்லாம் நீ சாப்பிடுற. ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை தானே செய்றீங்க, உயிர் கொலை தானே செய்றீங்க. உயிர் கொலை செய்யறது பாவம் தானே. என்ன பேரு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அப்பதான் போக முடியும். நாம செய்யறது உயிர் கொலை தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, உயிர் கொலை தான் செய்யறோம். ஆனா இந்த சிக்கல் என்ன தெரியுமா? ஒரு உயிரை, தோன்றிய உயிர்கள், முதல் உயிர் தோன்றினதுல இருந்து ரெண்டாவது உயிர் வரும்போது அந்த முதல் உயிரை ரெண்டாவது உயிர் சாப்பிடுது, அந்த ரெண்டாவது உயிர் வந்த உடனே மூணாவது உயிர் அதை சாப்பிடுது. ஆக தோன்றிய தோற்றங்கள் அத்தனையுமே ஒரு உயிர் இன்னொரு உயிரை சாப்பிட்டு வளர்றதுதான் இயற்கையினுடைய சட்டம், கடவுளுடைய நீதி அதுதான். கரெக்டா? அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் அத்தனையும் ஒரு உயிரை இன்னொரு உயிர் சாப்பிட்டு வாழணும் அப்படின்னு தான் விதி. அதுக்காக தான் கோடான கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருக்குது. இப்போ ஒவ்வொரு உயிரையும், மான சாப்பிடுறதுக்கு ஒரு புலி, ஒரு தவளையை சாப்பிடுறதுக்கு ஒரு பாம்பு, இந்த பாம்பை சாப்பிடுறதுக்கு ஒரு கருளை, இப்படி ஏகப்பட்ட பூச்சி பொட்டுகள் எல்லாம் இருக்கிறத சாப்பிடறதுக்காக நம்மளை சுத்தி சுத்தி கொஞ்சம் கண்ணுக்கு தெரிகிற பெரிய பெரிய இந்த உயிர்கள். அப்போ ஒன்ன சாப்பிட்டு தான் ஒண்ணு வளர வேண்டி இருக்குது. இது இல்லாம போனா அது பட்டினியில இருக்கும், அப்ப அது செத்து போயிருமே. அப்ப இறைவனுடைய சட்டம் பாழா போயிடும்ல. அப்போ ஒரு உயிரை கொலை செய்வது, அந்த உயிரை சாப்பிடுவது அப்படிங்கிற இந்த கருத்தை வச்சு பார்த்தா நான் வெஜிடேரியன் இப்ப நாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதால சுத்த அபத்தம். இந்த காரியத்தை வச்சு சரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வள்ளுவர் சொல்றாரு, புலாலை மறுக்கணும், புலால் உணவு சாப்பிடக்கூடாது, அது மகிழ்ச்சியும் சொல்றாரு. எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க, ஞானிகள் அத்தனையும் சொல்றாங்க. அப்போ அதுல ஏதோ ஒரு பொருள் மாறுபட்டு இருக்குது, அது மறைஞ்சு இருக்குது, நமக்கு புரியாம இருக்குது, அதான உண்மை. அப்ப இங்க உயிர் கொலை அல்ல இங்க பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு, இந்த மனிதனுடைய பிறவி, இவன் தோன்றிய இந்த பிறப்பு அத்தனையுமே மறையணும், இறைநிலையை அடையணும். ஆக இறைநிலையை அடைய முடியாம ஒரு மனிதனை தடுப்பது அவனுடைய வினைப்பயன். வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய், வினை பதிவுகள், வினை செய்தது, நாம் செயல் செஞ்சது, ஒரு காரியம் செஞ்சது, ஒரு ஆக்ஷன் நடந்தது, அதுக்கு ஒரு பதிவு வருது. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஒரு போட்டோ காப்பி போல பதியுது, நம்முடைய கர்மயத்துல பதியுது. இந்த பதிவு வினை பயனாக வருது, பதிவு என்பது செயலுடைய விளைவாக வருது, அந்த பதிவு நமக்கு வருது. இந்த பதிவுகள் எல்லாம் இருக்குது. அந்த பதிவு எந்த அலைச்சூழல்ல,
எந்த மனநிலையில அது வந்ததோ அதே மனநிலைக்கு நாம திருப்பி வரும்போது அந்த பதிவுகள் மேலோட்டமாக எண்ணமாக வந்து அது மனம் எடுத்து கொடுத்து மூளைக்கு வந்து அந்த மூளை அதை செயல்பட வைக்கும். அப்ப நாம அதே செயலை செய்வோம். இது எண்ணத்தினுடைய தூண்டுதல், எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு. இது பதிவுகளால வரக்கூடிய தூண்டுதல். இந்த பதிவு மனிதனுக்கு இருக்குது. எல்லா செயல்களும் ஆசை வயப்பட்டு செய்கிறது தான். தேவை அடிப்படையில அது ஆசையாக மாறி பேராசையாக மாறி மனிதன் செய்யற அத்தனை செயல்களுக்கு வரக்கூடிய பதிவு இருக்கும். அப்ப அந்த ஆசை பதிவுகள் அத்தனை இருக்கும். அந்த ஆசை பதிவுகள் அந்த வினை அது தொடராக வருது. மனிதன் இந்த ஆசையை அனுபவிச்சு தீர்க்கிறது வரைக்கும் இவன் மனசு அடங்காது, இது நிலை கொள்ளாது. அப்ப இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும், நான் முழுக்க அனுபவிக்கணும் அப்படின்னு இது விரும்பும் போது இவனுடைய ஆயுள் நிறைஞ்சு போயிடுது. இந்த உடம்பால அது செய்ய முடியல. அப்ப இந்த உடம்பை தாண்டி இந்த உயிர் வெளியில வந்த பிறகும் கூட இந்த ஆசை அந்த உயிர்ல இருக்கும். அப்ப இது என்ன பண்ணுது, இன்னொரு உடம்பு எடுக்குது. அந்த உடம்பு எடுக்கும் போது இன்னும் நிறைய ஆசைப்படுது. இருக்கிற ஆசையை தீரல, இன்னும் ஆசை வருது. அது அடுத்த பிறவி எடுக்குது. ஆக பிறவி தொடர் தொடராக அப்படியே நீண்டு போயிருக்குது. கோடான கோடி பிறவிகள் இப்படித்தான் வந்துருச்சு. அப்ப இந்த பிறவி தொடர் இப்படியே ஆசை வைப்பட்டு போய்கிட்டே இருந்தா நம்ம எந்த காலத்துல எதை எடுத்து போறது? போக முடியாது. இதுக்கு பிறவி அந்த பதிவு, நல்ல பதிவு கெட்ட பதிவு, ரெண்டு பதிவு இருக்குது. அப்ப இன்னொரு உயிருக்கு துன்பத்தை கொடுக்கிறது, அதனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறது, அந்த உயிரை கொலை செய்யறது, அதனுடைய பொருளை பறிச்சுக்கிறது. விலங்கின பதிவு நம்மகிட்ட இருக்கிறது வரைக்கும் அந்த பதிவினுடைய தொடர்ச்சியாக நாம ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இன்னொரு பிறவி வந்துகிட்டே இருப்போம். அப்ப இந்த பதிவுகள் இருக்கிறது வரைக்கும் நாம வாழ்க்கையில, இந்த இகலோக வாழ்க்கையில, இந்த பூலோக வாழ்க்கையிலேயே ஆசைப்பட்டுட்டு இருப்போம். இதுல இருக்கிற இயற்கை இன்பத்தையே அனுபவிக்கிறதுக்காக நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்ப நம்ம இறைவனை பத்தி மறந்துருவோம். அப்படி ஒரு இறைவன் இருக்கிறது போலயே நினைவில்லாம இந்த உலக இன்பத்திலேயே வந்துருவோம். அந்த இகலோக வாழ்க்கையிலேயே இருந்துடுறோம். அப்ப லௌகீக வாழ்க்கையில இருக்கிறோம்னு சொல்லுவாங்க வடமொழி வார்த்தை. லௌகிகம், ஆன்மீகம், லௌகிகம். ஆன்மீகம் என்பது உயிரை தாண்டி உடம்பை தாண்டி வெளியில இருக்கிறது இறைநிலை. லௌகீகம் என்பது இந்த இயற்கையும் உடம்பு சார்ந்ததும் நினைக்கும் போது அப்படி வந்து இப்படி லௌகீகமாக நாம இருந்துட்டு இருக்கிறோம். இறைநிலையை மறந்துடுறோம். அப்படிங்கும் போது பதிவுகள் நீங்கிருச்சுன்னா அந்த உயிருக்கு இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சுன்னா அது இறைவனை பத்தி ஆசைப்படும், இறைவன்கிட்ட போயிடுவோம். அப்படிப்பட்ட அந்த நிலை இந்த ஊன் சாப்பிடுவதால இன்னொரு உயிரை கொலை செஞ்சு அந்த கொலையின் மூலமாக அந்த உயிர் துடிக்குது, அந்த உயிர் நடுங்குது, அந்த உயிர் எண்ணுது. அதனுடைய எண்ணம் அது ஒரு பதிவாக நமக்கு வருமா இல்லையா? அந்த ஊன்ல இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிர்ல இருக்கிற பதிவு வரும். அந்த ரத்தம், அந்த ரத்தத்துல இருக்கிற பதிவு வரும். அது துடிக்கிற அந்த துடிப்புல அது நினைக்கிற அந்த நினைப்பு, அதுவும் ஒரு பதிவாக நமக்கு வருமா இல்லையா? அப்ப பதிவுகளுடைய ஒரு பதிவு, அந்த எண்ணத்தினுடைய பதிவு வருமா இல்லையா? இது என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல இருக்கிறவங்க ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, ஒரு ஆடு, ஆட்டினுடைய குட்டி, அதெல்லாம் நம்ம கோயிலுக்கு பலி கொடுக்குறோம், ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். என் பையனுக்கு மொட்டை போடுறேன், நான் ஆடு அறுத்து கடா அறுத்து உனக்கு நான் பலி கொடுக்குறேன், பொங்கல் போடுறேன், படையல் போடுறேன் சொல்லிட்டு தானே போறோம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னா ஆடு அறுத்து ஒரு பெரிய விருந்து நம்ம வச்சிடறோம். அதெல்லாம் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம்ல. ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு, ஒரு பெரிய பதவி கிடைச்சிருச்சு, இதெல்லாம் நம்ம ஆடு அறுத்து பொங்கல் போட்டு படையல் போட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுறோமா இல்லையா? அப்போ ஒரு ஆடு சொல்லுது, ஏதோ ஒரு குழந்தை ஐயோ உயிருக்கு போராடிட்டு இருக்குது, கடவுளே இந்த குழந்தைய காப்பாத்திடு, நான் உனக்கு ஆடு அறுத்து பலி போட்டு உனக்கு எல்லாம் விருந்து வைக்கிறேன் சொல்றமா இல்லையா? இதை வச்சுட்டு ஒரு கதையை போல சொல்றாரு ஒருத்தர், நாங்களும், அதாவது நீங்களும் உங்கள் குழந்தைகளும் நோய் கொலை, உங்களுக்கு நோய் வரும்போது நீங்களும் உங்கள் குழந்தைகளும் நோய் கொலை, நாங்களும் எங்கள் குழந்தைகளும் என்ன செஞ்சோம், என்ன பாவம் செஞ்சோம், பொங்கலிட்டு பலியும் கொடுக்கின்றீர், பொங்கல் போட்டா அதோட போயிடுச்சு, பலி கொடுக்குறீங்க, எங்களை போய் பலி கொடுக்குறீங்க, சரியா? நீங்களும் உங்கள் அன்பு குழந்தைகளும் நோய் கொலை, நாங்களும் எங்கள் குழந்தைகளும் என்ன பாவம் செய்தோம், பொங்கலிட்டு பலியும் கொடுக்கின்றீர், எங்கள் அழுகுரலை அந்த ஆண்டவனார் கேளாரோ,
ஏ கடவுளே, நாங்க அலறி துடிக்கிறது உன் காதுல கேட்கலையா? உனக்கு கருணை இல்லையா? அன்பு இல்லையா? எங்களை காப்பாற்ற மாட்டியா? அந்த ஆடு அழுகுது. சரியா? அடுத்தது சொல்றாப்புல, அம்மா என அலற, மேன்னு அது கத்துது, கழுத்துல வெட்ட போறான். அந்த அம்மா என அலற ஆறுயிரை கொன்று அருந்தி இந்த மானிடர் எல்லாம் இன்புற்றே இருக்கின்றார். கடவுளுக்கு அப்படியே வேண்டுதலை சொல்றான், சாப்பிடுறான், சந்தோஷமா இருக்கிறான். ஒரு தண்ணியை வச்சுக்கிறான், கறியும் சாப்பிட்டுக்கிறான், ரொம்ப ஜாலியா உட்கார்ந்துக்கிறான். அம்மா என அலற ஆறுயிரை கொன்று அருந்தி இந்த மானிடர் எல்லாம் இன்புற்றே இருக்கின்றார். அம்மா எனும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும், அந்த காதுல இந்த சத்தம் கேட்குது, அந்த வழியிலேயே ஒரு முனிவர் போறாரு, ஒரு துறவி போறாரு. அவன் காதுல இதை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான். அவன் ஒண்ணும் பாவம் செய்யல, எவனோ அடிக்கிறான், எவனோ சாப்பிடுறான், எந்த கடவுளும் அதை கேட்டுட்டு இருக்கிறாரு. இவன் பாட்டுக்கு அந்த ரோட்ல நடந்து போறான். அந்த வார்த்தை காதுல கேட்டு அம்மான்னு அதை அலறும் போது அதுக்கு துணை செய்யாம, அதுக்கு உதவி செய்யாம, அதை காப்பாத்தாம இவன் பாட்டுக்கு இவன் போய்கிட்டே இருந்தான்னா இவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? பொய்மா நரகம் அப்படின்னா பெரிய நரகம், ஒட்டு நரகம் அவனுக்கு கிடைக்குமா? அந்த சாமியாருக்கு கிடைக்குமா? அம்மா எனும் ஓசை கேட்டு அகன்ற மா தவர்க்கும் பொய்மா நரகம் அப்படின்னா அதை சாப்பிட்டவன் கதி என்ன? நரகம் எனில் புசித்தவர்க்கு என் சொல்வேன். அப்ப சாப்பிட்டவனுக்கு என்ன ஆகும்? இது அந்த பாடலடி. இப்ப இந்த புலால் மறக்கிறதுக்கு மகிழ்ச்சி இந்த பாடலடியை எடுத்து சொல்லி அப்படி நமக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். ஒரு 2வது 4 அடியை சொல்லுவாரு. நான் முதல் 4 அடியை இப்ப சேர்த்து சொன்னேன் உங்களுக்கு. இப்போ இதுல வரக்கூடியது உணவை புலால சாப்பிடுறது அல்ல. அந்த மாடு, அந்த ஆடு ரெண்டு துடிக்கிற துடிப்புல அதனுடைய எண்ணம், அட பாழா போனவன் என்ன கொல்றானே, இவன் நல்லா இருப்பானா, இவன் புள்ள குட்டிகள் நல்லா இருக்குமா, எங்களை சாகடிச்சு இவன் நல்லா இருக்கணும்னு பாக்குறானே, ஏ கடவுளே எனக்கு உதவி செய்ய மாட்டியா, இவங்கள்ட்ட இருந்து என்ன காப்பாற்ற மாட்டியா, இவங்களுக்கு அது சாபம் கொடுக்குதா இல்லையா? அப்ப அந்த சாபாலைகள், அதனுடைய எண்ண அலைகள், அந்த துன்ப அலைகள், அதான் சாபாலை. அது நமக்கு வருமா வராதா? அந்த பதிவு வருமா வராதா? இப்ப ஏற்கனவே ஏகப்பட்ட பாவ பதிவுகளை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம், எத்தனையோ பிறவிகள் வந்துட்டு இருக்குது. இப்ப புதுசு புதுசா டெய்லி இந்த பாவத்தை நாம செஞ்சு இந்த பாவ பதிவுகளை, இந்த துன்ப பதிவுகளை, இந்த எண்ண பதிவுகளை நாம சேர்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்ப அதனுடைய அளவு கூடுமா இல்லையா? அப்ப நம்முடைய பிறவி நீளுமா இல்லையா? இப்ப நம்ம எங்க பிடிச்ச ஆண்டவன்கிட்ட போறது? ஆக இந்த பதிவுகள் காரணமாக, இந்த பதிவுகள் காரணமாக உன்னுடைய ஆயுள் நீண்டுட்டு இருக்கும், நீ ஆண்டவன் அடைய முடியாது. ஆகையினால உயிர்கொலை செஞ்சு அந்த சாப்பாடை சாப்பிடாத. அதனுடைய மாமிசத்தை சாப்பிடும் போது அந்த உயிர் அணுக்கள், மாமிசமாக இருக்கிற உயிர் அணுக்கள், அதுல இந்த பதிவு இருக்கும். அதனுடைய ரத்தத்துல அந்த பதிவுகள் இருக்கும், அதனுடைய எண்ணத்துல அந்த பதிவுகள் இருக்கும். இது எல்லாமே நமக்கும். ஆக அத்தனை பதிவுகளையும் நாம அடிஷனலா எடுத்துக்கிறோம். இந்த பதிவுகளுக்காகவே இந்த மாமிச உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அதான் புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்றாங்க. ஆனா நாம என்ன நினைச்சிடும், உயிரை கொலை செய்யறதுன்னு. எல்லா உயிரையும் தான் எல்லாரும் தான் கொலை செய்யறாங்க. இப்ப அடுத்த கேள்வி, ஏன் இந்த செடி கொடி தாவரம் இதுக்கு அந்த பதிவு இருக்காதா, அதனுடைய அந்த உணர்ச்சி இருக்காதா? இப்ப கேள்வி கேட்கிறோம்ல. இப்போ அந்த ஒரு உயிருக்கு கருமையோங்கிறது ஒண்ணு இருக்குது. ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் கருமையோன்னு ஒண்ணு இருக்குது, நமக்கு இருக்கிறது போல. அந்த கருமையத்துல அந்த பதிவுகள் எல்லாம் இருக்கும். கருமையத்துல இருக்கிற பதிவு அதனுடைய ரத்தத்துக்கு போயிடுது, அதனுடைய சதைக்கு போயிடுது. எல்லாம் அந்த பதிவுகளை மீண்டும் மீண்டும் அதை எடுத்து கொடுத்து அந்த பதிவுகள் எல்லாம் கொடுத்துட்டு கருமையம் இருக்கிறதுனால. கருமையமே இந்த மரம் செடி கொடிகளுக்கு கருமையமே கிடையாது. அப்ப அந்த பதிவுகளுடைய தூண்டுதல் அதுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு உணர்ச்சி இருக்குது, உயிர் இருக்குது, உணர்ச்சி இருக்குது, ஆனா கருமையும் கிடையாது. ஆக பதிவுகள் அதனுடைய அந்த உடம்புல இல்லை. உடம்புங்கிற அந்த மரங்கிறதுல பதிவுகள் இல்லை. அப்ப அந்த பதிவு நமக்கு வராது. உயிர்களை கொலை செஞ்சு சாப்பிட்டா பதிவுகள் வருது, அது ரத்தத்துல வருது, மாமிசத்துல வருது, அதே நேரத்துல எண்ணத்துல வருது. ஏன்னா அதனுடைய கருமையை அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்குது, செகண்டுக்கு செகண்ட் அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. ஆனா மரம் செடி கொடிகளுக்கு கருமையம் கிடையாது. அதனால அது ஜடம் அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம சொல்றோம். உயிர் இருந்தாலும் அதை ஜடப்பொருள் அடிப்படையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு எப்படி கருமையம்? அதனுடைய பதிவுகள் என்ன ஆகும்? அதுக்கு உணர்ச்சி இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிச்சுட்டான், மரத்தை வெட்டுறதுக்கு வரான்னா இந்த மரம் அழுகுதான், இது அவளை குரல் எழுப்புதான். இதெல்லாம் அப்படியே எலக்ட்ரிக் கருவிகள்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறான்.
ஒருத்தன் நல்லா மியூசிக் போடுறான், இது டான்ஸ் ஆடுதான். இது யாரோ அடிக்க வரான் அப்படின்னா இதை போல அடிக்க வரான்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மரங்களுக்கு எல்லாம் இது டெலிபதியில இது சிக்னல் கொடுத்துட்டு இருக்குதான். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானத்துல. அப்படி இருக்கும்போது உணர்ச்சி இருக்குது, உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு இருக்குது. ஆனா இங்க என்ன இருக்குது? அதுக்கு பதிவு இல்லை, கருமையம் இல்லை, அதனால பதிவு இல்லை. அந்த பதிவு நமக்கு வராது. முட்டை அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்டா இந்த அடிப்படையில இன்னொரு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். இப்ப நமக்கு நேரம் இருக்காது. இப்போ இந்த பதிவுகள் வரும்போது அதனுடைய பதிவுகள் இல்லாம போகுது. ஆனாலும் அதுக்கு உணர்ச்சி இருக்குது, அது இத்தனையும் நினைக்குது. இது போய் எங்கேயோ ஒரு இடத்துல பதியணும் இல்லை. அப்ப அதுக்கு கருமையோன்னு ஒண்ணு இருந்தா தானே போய் பதியும். இப்போ அது வேறாலேயே கீழே இருந்து எல்லாத்தையும் எடுக்குது. நாம காலால மேல பூமிக்கு மேல இருக்கிறோம், நாம நடந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப நமக்கு தனியாக இன்னொரு கருமையும் இருக்காது, நம்ம உடம்புக்குள்ளேயே தரும். ஆனா அது நடு இதுல ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுனால, அதுக்கு வேறு தரைக்கு கீழே போயிருக்கிறதுனால அதனுடைய பதிவுகள் அத்தனையும் வேர் மூலமாக மண்ணுல போயிடுது. அப்ப அதனுடைய பதிவு அத்தனையும் பூமாதேவி வாங்கிக்கலாம். இப்ப அந்த மரத்துக்கு பதிவு கிடையாது, செடிகளுக்கு பதிவு கிடையாது. அப்ப பதிவு பூரா கிளை போயிடுச்சு, அதனுடைய உணர்ச்சி பூரா அந்த பதிவுகள் பூரா கிளை போயிடுச்சு. இப்ப அது உற்பத்தி பண்ணுது, அது ஒரு விதையில உற்பத்தி பண்ணுது. அது மரத்துக்கு அப்பால் பட்டு விதை தனியாக இருக்குது, அந்த மரத்துல ஒண்ணு இல்லை. அந்த விதை அப்படி இருக்குது, கனியை நாம சாப்பிடுறோம், அந்த விதையை போட்டுக்கிறோம், அந்த விதையில இருந்து இன்னொரு மரம் உருவாயிருது, அதனுடைய பதிவு இருக்குது. அப்ப அந்த மரத்தினுடைய பதிவு இருக்குது, அதனுடைய தரத்தினுடைய பதிவு இருக்குது, அதனுடைய பலனுடைய பதிவு இருக்குது. ஆனா இந்த பாவ பதிவு எல்லாம் அதுல இல்லை, இதெல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுச்சு. இப்ப இந்த மரம் செடி கொடிகளை, இந்த காய்கனிகளை, கிழங்குகளை நம்ம சாப்பிடறதுனால நமக்கு பதிவுகள் அடிஷனலாக வராது. அதனால காய்கறி உணவை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, சீக்கிரமா கடவுள்கிட்ட போலாம். இதுதான் காரணம். இதனால புலாலை மறுக்கணும், அந்த புலால் உணவை நாம வேண்டான்னு விட்டுறணும். அது இல்லாம அந்த புலால் உணவுல என்ன கிடைக்குதுன்னா வெப்பம் அதிகமாக கிடைக்குது, அதுல கொழுப்பு அதிகமாக கிடைக்குது. வெப்பமும் கொழுப்பும் அதுல அதிகமாக கிடைக்கும் போது நமக்கு கொழுப்பு சத்து அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்கும், நம்முடைய ரத்தம் கெட்டியாயிட்டே இருக்கும், நமக்கு நோய் வரும். இயல்பான நடைமுறை வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. அப்போ ஃபேக்ட் அதிகமாக ஆக ரத்தம் கெட்டியாக அழுத்தம் கொடுக்க முடியாம நமக்கு நோய் வருது. அந்த ஃபேட்னா ஓவர் ஹீட் ஆகுது. ஓவர் ஹீட் ஆகும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் அத்தனையும் ஓவரா ஹீட் ஆயிடும், அது வேகமாக சுழலும். இப்ப மனம் அதுவாக வரும்போது மனம் ரொம்ப ரொம்ப வேகமாக சுழலும், அது தப்பாவே எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கும், தப்பாவே காரியம் செய்யும். அப்ப மனம் வேகமாக வேலை செஞ்சு தப்பா காரியம் செய்ய வைக்குது, நிறைய பாவங்களை நம்ம செஞ்சிடறோம். அப்போ ஃபேட்டை சாப்பிடுறதுனால அதனுடைய உணர்ச்சி தூண்டுதல்ல நமக்கு எல்லாமே தீய பதிவுகள் வந்துருது, மீண்டும் மீண்டும் வரும். ஆக அந்த தீய பதிவுகளை தரக்கூடிய அந்த மாமிசத்தை விட்டுறணும். நாம இயல்பாக மரக்கறியில கிடைக்கிற அந்த ஹீட்டை விட மாமிசத்துல 2.5 பங்கு ஹீட் அதிகமாக கிடைக்குது. ஆக அந்த ஹீட்டு வேணும்னு இருக்கிறவன், எக்கச்சக்கமா குளிர்ல இருக்கிறவன், வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன், அவன் குளிர் பிரதேசத்திலேயே இருக்கிறான். ஒரு வருஷத்துல 10 மாதம் அவன் குளிர்லயே கிடந்து சாகுவான். அவனுக்கு அந்த குளிரை தாண்டி அவன் இருக்கிறதுக்கு எக்கச்சக்கமா இதெல்லாம் முயற்சி பண்றான். அவனுக்கு அந்த மாமிசம் தேவை, ஆகினால அவன் சாப்பிட்டுக்கிறான் நிறைய. அவனை போல நாம இங்க வெப்பமான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மாமிசத்தை சாப்பிட்டா நமக்கு அளவுக்கு மீறி வெப்பம், உடம்பு பூரா பொக்களம் வந்துருது, உடம்பு பூரா நோய் வந்துருது. ஆக இந்த நிலையில அந்த உணவு நமக்கு பல வகையிலையும் கோளாறு கொடுத்ததுனால அந்த புலாலை மறுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அறம் என்பது அந்த புலாலை மறுக்கணும், அப்ப நாம கொல்லக்கூடாது. இப்ப அது கொல்லாமை கோரல். அந்த ஊனை சாப்பிடுறதுனால இவ்வளவு சிக்கல் வருது, அது அறச்செயல் அல்ல. அது அறம் என்பது இறைவன் சம்பந்தப்பட்டது, இது மரச்செயலாக மனிதன் சம்பந்தப்பட்டது போல வருது. ஆக இதை உடனும். இங்க பொருள் என்பது அந்த ஊனை சாப்பிடக்கூடாது, பொருள் அல்லது அந்த ஊனை சாப்பிட. அங்க அருள் அது கொல்லாமை, அருள் அல்லது கொல்றது. அது இப்படி பிரிச்சு அந்த பொருளை பார்த்தா அந்த பொருள் நேரடியாக கிடைச்சிரும். அந்த 2வது வரி மட்டும்தான் சிக்கலாக இருக்கும். அந்த பொருள் அல்லதுன்னு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஊனை சாப்பிடாததுன்னா அப்போ எது பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த பொருள் என்பது அறம்னு பார்த்தா அறம் என்பது பொருள் என்பது ஊன் சாப்பிடாமல் இருக்கு, அது இதுல விட்டு போச்சு. அந்த பொருளுக்கு அறம்ங்கிற பேரு நமக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த ஊனை சாப்பிடாம இருக்கிறது, அந்த ஊனை சாப்பிடுவது அறத்துக்கு புறம்பானது, அதை சாப்பிடாமல் இருக்கிறது அறம். அப்ப பொருள் என்பது அந்த ஊன் தின்னாமைன்னு இருக்கணும்.
இங்க ஊன் திணல் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை கொடுத்தோம். அந்த ரெண்டு பொருள் சொல்றதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து மற்ற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்குங்கோ அப்படிங்கிறதா இப்ப உட்பொருளாக மறைப்பொருளாக அப்படின்னு. ஆக இப்படி திருக்குறள்ல எல்லா குறளுமே ஏதோ ஒரு வகையில உட்பொருளை சார்ந்து நமக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கறது போல இருக்கும். மயக்கத்துல இருந்து நம்ம மாறி அத உண்மையான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணணும். அதுக்கு இந்த சிந்தனை ஒரு சின்ன தூண்டுதலாக இருக்கும். இது போல நிறைய குறள் நீங்க படிக்க படிக்க அந்த குறளுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு சிறப்பான அளவுக்கு நம்ம சிந்தனை தெளிவு நமக்கு கிடைக்கும். ஆக இந்த வகையில இந்த சிந்தனையை தோழ